நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எறா பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். எறா எப்போவுமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு எறா பிரியாணி எப்போயாவது பண்ணலாம். பட் எறாவில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது. சீ ஃபுட்லேயே இந்த எறாவில் தான் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குது. ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்குது, மினரல்ஸ் விட்டமின்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட்டு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பசங்களுக்கு நம்ம பண்ணித்தரலாம். இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிலோ எறா, 4 பெரிய வெங்காயம், எண்ணெய், நெய், புதினா இலை, எலுமிச்சை ஜூஸ், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சில்லி பவுடர், தக்காளி, கொத்தமல்லி இலை, உப்பு, பிரியாணி பவுடர், கொத்தமல்லி பவுடர், தேங்காய் பால், அரிசி. இது எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிருச்சு, பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா வெறும் எண்ணெயில் பண்ணலாம். கீயில் பண்ணோம்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். கீயும் பண்ணலாம், இல்லைனா இது பாதி கீ பாதி ஆயிலையும் நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ அதை தாளிக்கிறதுக்கு எடுத்து போடலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பட்டையை எடுத்து நான் இப்போ நொறுக்கி வச்சுருக்கேன். பிரியாணி இலை, ஒரு 6 ஏலக்காய், 3 கருப்பு ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் 2 இது எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஜாவித்ரி 1 எடுத்திருக்கேன். கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு 6 கிராம்பு எடுத்திருக்கேன். கல்பாசி. இதை போட்டு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சால் தான் அதோடைய அந்த அரோமாலாம் அந்த எண்ணெயில் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா. இப்போ பொரிஞ்சிருச்சு. நான் வந்து 4 பெரிய வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம வதக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரை ஆகிருக்கான்னு. இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்போவுமே பிரியாணிக்கு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனியன் ஃப்ரை ஆகிருக்குதான்னு. இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்குது. இப்போ வந்து பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன். கீரையில் அப்படியே முழுசாக கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா அதோட ஸ்மெல் இறங்குங்கிறதுக்காக. நம்ம காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் வச்சுருக்கோம். ஸோ வந்து அதை கீரி போடலை. பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 பெரிய டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான்வெஜ் பிரியாணி பண்ணும்போது இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த இஞ்சி பூண்டு நல்லா ஸ்மெல்லாம் பச்சை வாசனைலாம் போக வரைக்கும் அது வந்து நம்ம நல்லா ஃப்ரை ஆகணும். நான் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். குக்கர் விசில் போட்டு பண்ணலை, தம் பண்ணி தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ எறா எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ எறாக்கு வந்து 5 கப் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே 1 கிலோனா 1 கிலோவோட கூட போட்டால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப குறைய போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் 1 கிலோ எறாவுக்கு 5 கப்பு, சின்ன கப்பில் 5 கப்பு ரைஸ் எடுத்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வச்சுருக்கேன்.
கிளறி விடுவோம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இஞ்சி பூண்டு போட்ட பிறகு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இது நான் வச்சுருக்கேன் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. இந்த எறா பிரியாணிக்கு வந்து புதினா ரொம்ப நிறையா, நான் இப்போ சிக்கன் மட்டனுக்குலாம் நிறைய போடும். இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும், நிறைய போட தேவையில்லை. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. அந்த கொத்தமல்லி புதினா ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நான் 3 டொமேட்டோ எடுத்து நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கணும். ஏன்னா முழுசாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. தக்காளி ஆட் பண்ண பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குது, அதை ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், இது வீட்லேயே நான் அரைச்சது, அதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட குறைவானா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் இதில் வந்து 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பச்சை மிளகா காரம் இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு காரத்துக்கு சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் இதாகணும். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா சாஃப்டாகிறதுக்காக. இப்போ வந்து நம்ம இந்த எறாவை வச்சிடலாம். நான் வந்து 1 கிலோ எறாவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த தலைப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு 1 மணி நேரத்துக்கு முந்தைய நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதில் வந்து சிக்கன் மட்டன்லலாம் நல்லா உப்பு காரம் பிடிக்கும், பட் இதில் ஈஸியாக உப்பு காரம் பிடிக்காது. ஸோ 1 ஹவருக்கு முந்தைய நான் அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த தக்காளியோடு சேர்ந்து குக் ஆகட்டும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி மூடி வச்சுருங்க. அது குக் ஆகட்டும். ஏன்னா இது எறா வந்து ரொம்ப எண்ணெயில் குக் ஆகக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ 5 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடுவோம்ல, அதில் வந்து அது மீதி பாக்கி குக் ஆயிரும். இப்போ வந்து மூடி வைக்கலாம். தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி இது ஒரு 30% குக் ஆகிருக்கு அந்த எறா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண, ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம். அது இப்போ வந்து நம்ம அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் வந்து 4 கிளாஸ், நான் எந்த அளவில் வந்து ரைஸ் எடுத்தனோ அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி, சுடுதண்ணி ஊற்றி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எறா பிரியாணி கொஞ்சம் பிளெண்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கோகோனட் மில்க் ஊற்றினா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். ஸோ வந்து 4 கிளாஸ் அதில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். பாக்கி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ நம்ம வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 4 டம்ளர் கோகோனட் மில்க் ஊற்றிருக்கேன். ஸோ மீதி வந்து நான் நார்மல் வாட்டர் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து
பாக்கி தண்ணியும் நான் ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். நான் இன்றைக்கி வந்து தம் பிரியாணி தான் நான் பண்ணுறேன். குக்கரில் விசில் போட்டு பண்ணலை. ஸோ வந்து இதை வந்து நான் இன்னொரு பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்கு தம் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம ரைஸை ஆட் பண்ணணும். அது வரைக்கும் கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் திருப்பி அதை எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இதுமாதிரி கொதிக்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரைஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ்க்கு ரைஸ் ஆட் பண்ணி இது நல்லா கொதித்து வரணும். தம்மு தான் நம்ம பண்ண போகிறோம், விசில் போடலை. ஸோ கொதித்து மேலே வரட்டும். இப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து நான் அது ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆல்ரெடி 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக மூடி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வேகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணியில் ரைஸை போட்டு மூடி வச்சுருந்தோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் லைட்டாக வாட்டரியாக இருக்கும். இப்போ வந்து அதை மூடி வச்சு நம்ம தம் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணால் பழைய தோசை தவா ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் அப்படி கீழே வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமை கூட்டி வைக்கக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த பத்தனை அப்படி மேலே வச்சு பாத்திரத்தை மேலே வச்சு அது மேலே ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் தூக்கி வச்சிடணும். இந்த வந்து ஸ்ட்ரீம்லாம் வெளியே போகாமல் அது அப்படியே குக் ஆகிறதுக்கு அப்படியே வச்சிடணும். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி வெயிட்டு தூக்கி வச்சு ஒரு 10 மினிட்ஸ், கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். பிரியாணி ரெடி ஆயிரும். நம்ம 10 மினிட்ஸ் இந்த மாதிரி தம் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் தம்மில் போட்டிருந்தேன். இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். நம்ம ரைஸ் போட்டிருந்த அளவோட மேலே எல்லாம் உப்பி வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ வந்து மீதி இருக்கிற கொத்தமல்லி தலையை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுவையான எறா பிரியாணி தயார். இதை பவுலில் மாற்றி நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். இப்பொழுது சுவையான எறா பிரியாணி தயார். இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். உப்பு காரெல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.